தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரையில் திருவாக்கியங்கள். குறிப்பாக 14வது வாக்கியம், இயேசு சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார். சிறு பிள்ளைகளை அவரிடத்தில் வர சில வார்த்தை, சிறு பிள்ளைகள் என்னிடம் வரவிடுங்கள். அன்பார்ந்தவர்களே, இன்று பிள்ளைகள் யாரும் இயேசுவிடத்தில் போவதில்லை. இயேசுவிடத்தில் அறிவு அவர்கள் இருப்பதில்லை. பிள்ளைகள் இருந்தால் தானே போக வேண்டும். போவதற்கு பிள்ளைகளே இல்லையே. தம்பதிகள் திருமணம் ஆன பிறகு மக்களை பெற்றெடுப்பதில்லை, வேண்டாம் என்று சொல்லி போகிறார்கள். அப்போ தம்பதிகள் மக்களை பெற்றெடுக்க வேண்டும். பெற்றெடுத்த தம்பதிகள் அந்த பிள்ளைகளே, பெற்ற பிள்ளைகளே ஆலயத்தை கொண்டு வர வேண்டும், தெய்வத்திற்கு கொண்டு வர வேண்டும். பெற்றும் எடுப்பதில்லை, பெற்ற பிள்ளைகளை ஆலயத்துக்கும் கொண்டு வருவதில்லை என்றால் எப்படி அங்கே இருக்கும்? தெய்வம் வேதனையோடு சொல்கிற வார்த்தை, பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், தடுக்காதீர்கள். அவ்வாறு பிள்ளைகள் கடந்து வருகிற சமயத்தில் அந்த பிள்ளைகள் வழியாகவே பல நன்மைகள் தெய்வம் குடும்பத்துக்கு நமக்கு தருவார். நம் பிள்ளைகள் முன்னில் வழியாகவே பல அபிஷேகங்கள் அந்த குடும்ப அங்கத்தினருக்கு அங்கே கிடைக்கும். அன்பார்ந்தவர்களே, ஓரோ குழந்தைகளும் இன்று இயேசுவை மறந்து வாழ்கின்ற சூழலில் இருக்கிறார்கள். பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஃபோன் கொடுக்கின்றார்கள், உலக கல்வி கொடுக்கிறார்கள், எல்லாம் கொடுக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கை வாழ்வதற்கான வழியை கற்றுக் கொடுப்பதில்லை. படிப்பு மட்டும் இருந்தால் பத்தாது, பணம் இருந்தால் மட்டும் இருந்தால் பத்தாது. அதை நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம், மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுள் வாயில் வருகின்ற ஒவ்வொரு சொல்லிலும் உயிர் வாழ்கின்றான். அப்படி என்றால் இறை வார்த்தை நமக்கு மிக முக்கியம். அப்போ இறைவனை நாம் கொடுக்கிற சமயத்தில் அந்த இறைவன் இருக்கும்பொழுது எப்படி இந்த பணத்தை கொண்டு இந்த உலகத்தில் வாழ முடியும், எப்படி இந்த படத்தை கொண்டு இந்த படிப்பை கொண்டு இந்த உலகத்தில் வாழ முடியும், எப்படி என்னால் வாழ முடியும், இந்த உலகத்தில் எப்படி நான் அடிமை இல்லாமல் எப்படி வாழ முடியும், எவ்வாறு இந்த உலகத்தை காக்க முடியும் என்பது தெய்வம் அது கற்றுத் தருவார். ஆகவே அதுக்கேற்றபடி நம்ம செயல்பட முடியும். ஆக பிள்ளைகளை தெய்வசனில் கொண்டு வாருங்கள். அதன் அடிஸ்தானமாக வழி எப்படி? குடும்பத்தில் குடும்ப ஜெபமாலை ஜெயிப்பதன் வழியாக, ஆலயங்களில் பங்குகளில் திருப்பலிக்கு கொண்டு வருவதன் வழியாக, பங்குகளில் நடைபெறுகின்ற மறைக்கல்வி அது கட்டாயமாக அவர்களை அதில் சேர்ப்பதன் வழியாக, அவர்கள் படிக்கிறார்கள் இல்லையா என்று பரிசோதித்து பார்ப்பதன் வழியாக, நல்ல பாவசங்கத்தனம் செய்கிறார்கள் இல்லையா என்பது அடிக்கடி நீங்கள் சொரித்து பார்ப்பதன் வழியாக, அப்படின்னா அவங்களுடைய ஆன்மீக வாழ்வை அடிக்கடி சொரித்து பார்க்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. செய்யுங்கள், தெய்வம் கிருபை தரட்டும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.